வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கன்ஸ்ட்ரெயின்ட் நோட்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் நோட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டிவைஸ், ஐஓடி டிவைஸ் தான். வித் லோ மெமரி, ப்ராசஸிங் பவர் ரொம்ப லோவா இருக்கும். அதே போல எனர்ஜி கன்சப்ஷன், பவர் கன்சப்ஷன் ரொம்ப லோவா இருக்கும். மேபி ஒரு பேட்டரியில அது இயங்கக்கூடியதா கூட இருக்கலாம். அதே போல அதனுடைய ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எது எதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்சார்ஸ், டெம்பரேச்சர் சென்சாரோ இல்ல ஏதோ ஒரு சென்சார்ஸ், அதே போல ஸ்மார்ட் மீட்டர்ஸ், தென் வியரபிள், தென் ஆக்சுவேட்டர்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின்ட் நோட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வரும். சரிங்களா? ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லோ பவர் தான் இது கன்சியூம் பண்ணும். சம்டைம்ஸ் பேட்டரியில கூட இது இயங்கும். அதே போல ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிலதுல இருக்கும், சிலதுல ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இருக்காது. ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் யுவர் கன்ஸ்ட்ரெயின்ட் நோட்ஸ்க்கு கீழே தான் வருது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நோட்ஸை நம்ம 3 விதமா கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கிளாஸ் 0, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, RFC 7228. ஸோ RFC அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெக்வெஸ்ட் ஃபார் கமாண்ட்ஸ் அப்படின்னு மீனிங். அதாவது அதனுடைய எக்ஸ்பான்ஷன் அதுதான். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு அஃபிஷியலான டெக்னிக்கல் டாக்குமெண்ட் பப்ளிஷ்டு பை IETF, அதாவது இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க பப்ளிஷ் பண்ண ஒரு அஃபிஷியலான டெக்னிக்கல் டாக்குமெண்ட் தான் இந்த RFC அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது பேஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேரியஸ் இன்டர்நெட் ஸ்டாண்டர்ட்ஸ், தென் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்ன, தென் ஆர்கிடெக்சர் கைட்லைன்ஸ், இது எல்லாத்தையும் பேசுறது தான் இந்த RFC அப்படிங்கிற டாக்குமெண்ட். இப்போ ஒரு நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் பத்தி என்னென்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹவ் எ ப்ரோட்டோகால் ஒர்க், அதே போல அதனுடைய பேக்கெட் ஃபார்மேட் எப்படி இருக்கும். ஸோ இத பத்தி எல்லாம் டீல் பண்றது தான் இந்த RFC. எஸ்பெஷலி இந்த RFC 7228 அப்படிங்கிறது வந்து எதை டீல் பண்ணுதுன்னா, டெர்மினாலஜி அண்ட் கிளாஸஸ் ஃபார் கன்ஸ்ட்ரெயின்ட் நோட்ஸ். ஸோ இத பத்தி டீல் பண்றது தான் இந்த RFC 7228 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் 0, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 3 விதமா பிரிச்சிருக்கோம். இதுல கிளாஸ் 0 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப டைனியா இருக்கிற டிவைசஸ், அதனுடைய மெமரி பாத்தீங்கன்னா சில கேபிஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கிளாஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சிம்பிளான சென்சார்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் யுவர் கிளாஸ் 0. இட் நீட்ஸ் கேட்வேஸ் ஆர் ப்ராக்சிஸ், ஓகேவா, ஃபார் கலெக்ஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் டேட்டா தேவைப்படும். அதே போல கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மாடரேட் கேப்பபிலிட்டி, ஒரு மாடரேட் மெமரி இருக்கிறதெல்லாம் கிளாஸ் 1ல வரும். We can use IP protocols, normal internet protocols we can use for communication and processing and all. ஸோ இது கிளாஸ் 1ல நம்மளுடைய டெம்பரேச்சர் சென்சார் அந்த மாதிரியான ஒரு ரீசனபிள் சென்சார்ஸ் எல்லாம் கிளாஸ் 1ல வரும். தென் கிளாஸ் 2 அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஸ்மால் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கிளாஸ் 2ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கம்ஸ் அண்டர் யுவர் கிளாஸ் 2 கேட்டகரி. ஓகே. இப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் நோடுனா என்ன அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் நெட். ஓகேவா? ஸோ எப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் நோட் அப்படிங்கிறது லிமிட்டட் ஸ்டோரேஜ், லிமிட்டட் பவர் அந்த மாதிரி இருக்கோ, இதே போல இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது லிமிட்டட் பேண்ட்வித், அதே போல லோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட், தென் ஹை லேட்டன்சி, அதே போல ஹை லாஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் ரொம்ப கம்மியான கேபிஸ் தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே போல வந்து ஹை லேட்டன்சி, அதாவது லாங் டிலேஸ் இருக்கும் சென்டிங் அண்ட் ரிசீவிங் டேட்டா. அதே போல டேட்டா லாஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நெட்வொர்க்ஸை தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல ஒரு
டெர்மினாலஜி வருது எம்டியு. எம்டியு அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேக்சிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் அப்படிங்கிறது பேரு. இது என்ன சொல்லும்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவ்வளோ டேட்டாவை நம்மளால சென்ட் பண்ண முடியும் ஒரு ஃப்ரேம்ல. ஓகேவா? அதாவது ஸ்மால் எம்டியூ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்மால் எம்டியூ அதாவது ஒரு சின்ன சின்ன டேட்டாவை தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நெட்வொர்க் மூலியமா நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுல எக்ஸாம்பிள்ஸ் என்ன கம்மியும் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நெட்வொர்க்குக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தா IEEE 802.15.4 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் யூஸ்டு பை ZigBee and Thread. அதே போல எல்பி வேன், தென் நம்மளுடைய எக்ஸ்கியூஸ் மீ ப்ளூடூத், தென் லோரா வேன், ஸோ நேரோ பேண்ட் ஐஓடி, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் யுவர் நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின்ட் நெட்வொர்க்குக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் நோடு அண்ட் கன்ஸ்ட்ரெயின் நெட்வொர்க் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி டைனி அண்ட் வெரி ஸ்மால். ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் லைக் HTTP, TCP, தென் IP, இது எல்லாமே வந்து இட் இஸ் டூ ஹெவி ஃபார் திஸ் கன்ஸ்ட்ரெயின் நோட் அண்ட் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த HTTP, TCP இது எல்லாமே வந்து இட் டேக்ஸ் ஹை பவர் அல்லது பேக்கெட் சைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின் நோட்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸை நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த டேட்டாவை நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ தட் ஐஓடி நீட்ஸ் லைட் வெயிட் ப்ரோட்டோகால். ஓகேவா? அதனுடைய பேக்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கணும். தென் பவர் வந்து லோ பவர் கன்சப்ஷனா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரோட்டோகால்ஸ் தான் ஐஓடிக்கு தேவைப்படுது. ஓகேவா? நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின் நோட்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸை சக்சஸ்ஃபுல்லா ப்ராசஸ் பண்றதுக்காக. ஸோ என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் நம்ம டிசைன் பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர்ல யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் வந்து கோப், MQTT ஆர் MQTT-SN. ஸோ இதை பத்திலாம் டீடைல்டா பின்னாடி வர வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் லேயருக்கு இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும். அதே போல டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு UDP ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? UDPனா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால், அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். தென் DTLS அப்படின்னா டேட்டாகிராம் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இந்த ப்ரோட்டோகால்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே போல நெட்வொர்க் லேயர்ல பாத்தீங்கன்னா 6LoWPAN, அது வந்து பின்னாடி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் 6LoWPANனா என்னன்னு சொல்லிட்டு. தென் அதே போல ரூட்டிங் ப்ரோட்டோகால் வந்து பாத்தீங்கன்னா RPL, ரூட்டிங் ப்ரோட்டோகால் ஃபார் லோ பவர் அண்ட் லாசி நெட்வொர்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோட்டோகால்லாம் வி ஹாவ் டு டிசைன். எதுக்குன்னா எஃபெக்டிவ்லி வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் கன்ஸ்ட்ரெயின் நோட்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ். ஏன்னா ஐஓடியில் அதை தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்காக வேண்டி வி ஆர் டிசைனிங் தீஸ் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும். ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நோட்ஸுக்கு என்ன தேவைப்படுது, அன்கன்ஸ்ட்ரெயின் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாத நோடுக்கு என்னென்ன தேவைப்படுது பாருங்க. டேட்டால நம்ம கன்ஸ்ட்ரெயின்னா EXI தான் யூஸ் பண்ணணும். ஃபார் அன்கன்ஸ்ட்ரெயின் HTML ஃபார் XML யூஸ் பண்ணலாம். அதே போல அப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் வந்து நம்ம HTTP, TCP நார்மலா யூஸ் பண்றோம். பட் ஹியர் ஃபார் IoT யூ ஹேவ் டு யூஸ் SCOPE and UDP. தென் ஃபார் நெட்வொர்க்ல IPv4 and V6 யூஸ் பண்றோம். இங்க யூ கேன் யூஸ் IPv6 and LoWPAN. ஸோ இது வந்து ஒரு தியரட்டிக்கலான ஒரு டேபிள். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் அன்கன்ஸ்ட்ரெயின் நோட்ஸ்ல ஹையா இருக்கும், கன்ஸ்ட்ரெயின் நோட்ஸ்ல வெரி லோ பவர் தான் எடுத்துக்கும் நோட்ஸ் எல்லாமே. இதனுடைய மெமரிஸ் வந்து ஜிபிஸ்ல இருக்கும், ஜிகாபைட்ஸ்ல இருக்கும் அன்கன்ஸ்ட்ரெயின்ல. இங்க கேபிஸ்ல இருக்கும். ஸோ ப்ரோட்டோகால்ஸ் வி ஆர் யூசிங் HTTP, TCP, பட் இன் கன்ஸ்ட்ரெயின் யூ ஹேவ் டு யூஸ் SCOPE and UDP. அண்ட் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அன்கன்ஸ்ட்ரெயின்ல என்னென்ன டிவைசஸ்லாம் வருதுன்னா நம்மளுடைய நார்மல் பர்சனல் கம்ப்யூட்டர், தென் சர்வர், தென் கன்ஸ்ட்ரெயின்டுக்கு சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின் நெட்வொர்க்ஸ் அப்புறம் அதே போல நோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கேன் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.